ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். 99% ப்ரைவேட் வீடியோ எடுத்து போடாதீங்க. அதாவது அடுத்தவங்களுடைய வீடியோவை எடுத்து தயவு செய்து போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் பண்ணின சேனலாக இருந்தாலும் சரி, மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி, பயங்கர பிரச்சனை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சேனலில் பாருங்கள் 4569 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வியூவர்ஸ் நல்லா போயிருக்குது, வாட்ச் டைம் நல்லா போயிருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. என்னுடைய சேனலில் மானிட்டேஷன் அப்ளை இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு டாலர் சிம்பிள் இருந்து $9 இருந்துச்சு, இருந்தும் என்னுடைய சேனலை தூக்கிட்டாங்க. சரியா? அதனால் தயவு செய்து நான் எல்லாமே இதை பாருங்கள், எல்லாமே ஓன் வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் எதுவும் ப்ரைவேட் வீடியோலாம் போடுறது கிடையாது. ப்ரைவேட் வீடியோவாக ஒன்றும் போடலை. பட் இருந்தும் என்னுடைய வீடியோஸ்லாம் தூக்கிட்டாங்க. வீடியோஸையும் தூக்கிட்டாங்க. அதாவது வீடியோஸையும் தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மானிட்டேஷனை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எடுத்துடுறாங்க. அதனால் தயவு செய்து அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து போட்டுறாதீங்க. நீங்கள் லைவ் போடும்போதும் தனியாக உட்காந்து லைவ் போடுங்க. மியூசிக் சவுண்டு கேட்குற மாதிரியோ இதெல்லாம் போட்டு வைக்காதீங்க. இதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு கஷ்டப்பட்டு எல்லாமே நடக்கும். எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். தயவு செய்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுடைய வீடியோவை எடுத்து போடாதீங்க. அது மாதிரி அடுத்தவங்களுடைய தம்ப்லைனை செட் பண்ணிடாதீங்க. அடுத்தவங்க வச்சுருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சுருக்கிற அந்த தலைப்பு இருக்குது பாருங்கள், அதையும் செட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, சரியோ தவறோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்லோட் செய்யுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச பட்சத்துக்கு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்படி தான் எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்படி தான் எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா அதே மாதிரி எடிட் பண்ணி போடுங்க. போக போக கற்றுக்கலாம். எல்லோரும் நம்ம பிறக்கும்போது கற்றுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது, பிறந்து தான் கற்றுக்குறோம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுங்க. அடுத்தவங்க அவங்க அதை அப்படி சொல்கிறாங்க, இவங்க இதை இப்படி சொல்கிறாங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க. நான் என்னுடைய சேனல் நல்லா போயிட்டு இருந்த சேனல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய சேனல் எப்படி போயிட்டுருந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கி நம்முடைய சேனல் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஆக மொத்தம் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். என்ன காரணம் அப்படின்னா இது என்னுடைய தவறு தான். நான் இது மாதிரி அடுத்தவங்களுடைய வீடியோஸ் ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து நான் இந்த ஒரு நியூ ஹீரோனி ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல, அவங்களுடைய வீடியோவை நான் எடுத்து லைவில் போட்டுவிட்டேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி என் சேனலை தூக்கிட்டாங்க. 160K போயிருந்துச்சு அந்த வீடியோ. ஓகேவா? நீங்களும் தயவு செய்து அடுத்தவங்களுடைய கண்டென்ட் எடுத்து போடாதீங்க, அடுத்தவங்களுடைய வீடியோஸ் எடுத்து போட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூ.